கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை குமரகுரு கல்லூரியைச் சேர்ந்த விஜிலேஷ் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் யுகம் என்னும் நிகழ்ச்சி சமூக நோக்கத்திற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 12வது ஆண்டாக இந்த ஆண்டிற்கான நிகழ்ச்சி வரும் மார்ச் 21ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரை குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு ஜெனித் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் கலைஞர்கள் தங்களது பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டிற்கான யுகம் 2024 நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15,000 பேர் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்களிப்புடன் புதிய பங்கேற்பாளர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் அதனை மேம்படுத்தவும் உள்ளனர். இதில் 15க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளும் 60க்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட உள்ளன. இதில் சிறந்த கண்டுபிடிப்புகள், அதனை காட்சிப்படுத்துதல் திறன் அடிப்படையில் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்று அவர் தெரிவித்தார். 2024ல நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான பங்கு வந்து ஸ்போர்ட்ஸ், யுகம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்குது. இதுல 12 முக்கிய ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா மார்ச் 24க்கு மேல அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதுல சவுத் இந்தியா லெவல், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், தமிழ்நாடு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் வில் பி ஹேப்பனிங். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்ல பங்கேற்கணும் முக்கியமா. அப்புறம் யுகம் அப்படிங்கிறது மார்ச் 21, 22, 23 இந்த 3 நாள்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிற இதுல நம்ம ஒரு 20,000க்கும் மேல மாணவர்களை வந்து எதிர்பார்க்கிறோம். முக்கியமா அந்த 3 நாள்ல வந்து அங்காடி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்டு, அதாவது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுல 75க்கும் மேல ஸ்டால் நடக்க போகுது. இதுல ஃபுட்டு, கமர்ஷியல் ஸ்டால்ஸ் வந்து நடத்த போறாங்க. ஸோ இந்த 20,000க்கும் மேல எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல இருந்து வர்றாங்க. முக்கியமா இது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு மேஜர் பங்கு இருந்தாலுமே இதுல வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்தியா மொத்தம் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற மாணவர்களை எதிர்பார்க்கிறோம். இதுக்கு மேல இந்த ப்ரோ ஷோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டே 1, டே 2, டே 3 3ஆ பிரிச்சிருக்கிறோம். டே 1ல வந்து வி ஹேவ் அனர்த்தனா அப்படிங்கிற ஒரு பிராண்டு, சிம்ரன் சிவகுமார் அப்படிங்கிறவங்க வந்து அதுல ஒரு கலை நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. அப்புறம் சிவாஞ்சலி, நம்ம அந்த ஆர்ட் ட்ரஸ்ட், அவங்க இருந்து வந்து கிட்டார் மூலமா ஒரு கர்நாடிக் இசையை வந்து அவங்க இது பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பேசிக்கலி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. பட் இது யுகத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது டே 1ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டே 2ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா காஃபி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பேண்ட் அவங்க வந்து வராங்க. டே 3ல 2 முக்கியமான கலைத்துறையை சேர்ந்தவங்க வந்து பண்றாங்க. ஒன்னு வந்து ஆர்கே அரவிந்த் அப்படிங்கிறவர் அவரோட டீமோட வர்றாரு. அதுக்கப்புறம் ஷான் ரோல்டன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர், அவரும் அவரோட டீமும் வந்து பண்றாங்க. ஸோ இந்த 3 நாளுமே நிறைய டெக்னிக்கல் காம்படிஷன்ஸ், ஆர்ட் ஓரியன்டட் ஈவெண்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் தேர்ந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ அனைவரும் வந்து இத மேலும் இது ஒரு மங்களகரமா நடத்தி கொடுக்கும் மாதிரி எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.